ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். ரெஸ்டாரண்ட் அண்ட் ரோட் சைட் ஷாப்பில் கிடைக்கிற பன்னீர் ரோல் எப்படி வீட்டிலேயே ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் ஹெல்த்தியாக எப்படி கோதுமை மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே இல்லை ரோட் சைட் ஷாப்லேயே சாப்பிடும்போது அது வந்து உங்களுக்கு மைதாவில் கொடுப்பாங்க. நம்ம வந்து வீட்டில் செய்யும்போது கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அதுக்கு தேவையான உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துருக்கேன். இந்த பட்டர் நல்லா அந்த மாவில் கோட்டாகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா திக்காக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப இலக்கமாக பிசையாமல் நல்லா கட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா நீடிங் கொடுங்க. அப்போ தான் நல்லா அந்த மாவு சாஃப்டாக வரும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி ஒரு நீடிங் கொடுத்தீங்கன்னா அந்த மாவு நல்லா சாஃப்டாகிடும். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதை அப்படியே மூடி வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படி நல்லா ஊற விட்டுருங்க. மாவு நல்லா சாஃப்டாகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்து க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் உங்ககிட்ட கிடச்சிருக்கோ எல்லா கலருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 3 கலர் இருக்குது, க்ரீன், ரெட் அண்ட் எல்லோ இருக்கும். நான் எனக்கு க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணுறேன். இதையும் இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 கலரில் உள்ள கேப்சிகமும் போட்டிங்கனால நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். எனக்கு இன்றைக்கி க்ரீன் மட்டும் தான் கிடச்சிது. க்ரீன் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீல வாக்கில். அதே மாதிரி ஒரு வெங்காயமும் அதே மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒரே மாதிரி சைஸ் அண்ட் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் அதே மாதிரி நீல வாக்கில் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு பவுல் எடுத்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள், லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் எடுத்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் மசாலா எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இது வந்து ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு க்ரன்ச்சியாக இருந்தாலே போதும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த கேப்சிகம்லாம் ஒரு 60 to 70% வெந்தால் போதும். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இந்த அளவுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம், அது நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம சப்பாத்திக்கு போடுற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து சப்பாத்திக்கு பிசைஞ்சிக்கலாம். இது ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு ஒரு காயில் மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா ஜென்டலாக ரோல் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா லேயர் லேயராக கிடைக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம எல்லா சப்பாத்தி மாவையும் அதே மாதிரி நல்லா காயில் மாதிரி சுருட்டிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது வந்து கடையில் மைதாவில் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருக்கோம். ஸோ மாவு பிசையும் போது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்ல கையை அழுத்தம் கொடுத்து நல்லா நீடிங் கொடுத்தீங்கன்னா இந்த கோதுமை மாவும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வந்துடும். இதுக்கப்புறம் எல்லா மாவையும் அந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இப்போ சப்பாத்தி பேனை சூடு பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். மேலே கொஞ்சம் ஆயிலோ இல்லை பட்டரோ தடவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாகவே இருக்கும், காஞ்சு போகாமல். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங் எடுத்து இந்த ஒரு சப்பாத்திக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு சைடாக வச்சுக்கோங்க. ஒரு சைடாக வச்சுட்டு ஒரு சைடில் இருந்து அதுக்கப்புறம் அப்படியே மேலே ரோல் பண்ணணும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியனும் டொமேட்டோ சாஸும் எடுத்து ஊற்றிக்கிறேன். ஒரு சைட்லேருந்து இப்படியே ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அப்படியே ரோல் ஆகிடும். இதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட் எடுத்து இதுக்கு மேலே வச்சு ரோல் பண்ணி கீழே நல்லா சீல் பண்ணிக்கோங்க. கீழே நல்லா பிரிஞ்சு வராமல் சீல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்று அதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் வச்சு அதுக்கு மேலே சாஸ் ஊற்றிட்டு ஒரு சைடு மட்டும் வச்சு ஒரு சைடில் இருந்து அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா நல்லா ரோல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பட்டர் ஷீட் எடுத்து பட்டர் ஷீட்டில் வச்சு கீழே நல்லா சீல் பண்ணணும். இது நீங்கள் டூத் பிக் வச்சு கூட நீங்கள் அந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். அதில் குத்துனீங்கன்னா டைட்டாக நின்றுக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிட்டு கீழே அதுக்கு உள்ளே தள்ளி இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டிங்கன்னா கீழே உள்ள லேயர்லாம் நல்லா சீல் ஆகிடும். உங்களுக்கு உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் எதுவும் கீழே கொட்டாது. அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் ரோல் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ரோட் சைட் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி ஒரு பன்னீர் ரோல் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம், அதுவும் ஹெல்த்தியாக. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.